விடுதலை புலிகளுக்கும் இராணுவத்துக்கும் சண்டை அங்கு ஆரம்பமாகிறது. அதே நாள் இரவு எல்லைப்பட்டியிலே விடுதலை புலிகள் தரையிறங்குகிறார்கள். தரையிறங்கி இங்கே இருந்த இராணுவ முகாம்களை தாக்குகிற பொழுது சில நாட்கள் 10 நாட்களுக்கு முதல் தான் ஃபாதர் ஜிம் பிரவுன் இந்த எல்லைப்பட்டி பங்கை பொறுப்பெடுக்கிறார். இந்த இரவு காயப்பட்டவர்களை அர்ப்பணி அமல்ராஜ் இரவு தனியே அவர் இன்னொரு உதவியாளரோடு தன்னுடைய காரிலே தான் அவர் காயப்பட்டவர்களை வைத்தியசாலையை கொண்டு போனார். கொல்லப்பட்டவர்களை அடக்கம் செய்கிறார்கள். காயப்பட்டவர்களை வைத்தியசாலையை கொண்டு போக வேண்டிய தேவை. குடும்பத்தில் 2 குழந்தைகள். அவர்களை கொண்டு போகிற பொழுது இராணுவம் தடை செய்கிறது. 20ஆம் தேதி அவர் அல்லப்பட்டி காவல் நிலையை பதிவு செய்து உள்ளே வருகிறார். அதற்கு பிறகு இதுவரை அவருடைய செய்தி இல்லை. ஜோசப் ஆண்டகை அவர்கள் கொடுத்த அந்த வீச்சு தற்பொழுது இல்லை. உள்ளக பொறிமுறை என்பது எங்களுக்கு சாத்தியமற்றது. போராட்ட காலத்தில் எங்களுடைய இளைஞர் யுவதிகளுடைய அர்ப்பணத்தை பார்த்தோம் என்றால் எவ்வளவு அந்த காலத்துக்குள்ளே தங்கள் முழுமையாக அர்ப்பணித்து செயல்பட்டார். தமிழ் ஈழம், தமிழ் தேசியம் என்று பேசியவர்கள் இப்பொழுது முதலமைச்சர் என்ற போராட்டத்துக்குள்ள அமைப்புகள் அங்கும் நான் பார்க்கிறேன். நான் பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், அவதானித்திருக்கிறேன். அங்கும் அந்த சுயநலங்கள், குட்டி குட்டி விருப்புகளுக்காக 2009ஆம் ஆண்டு வரை நமக்கு ஒரு தலைமை இருந்தது. அந்த தலைமையின் கீழ் எல்லோரும் அணிதிரண்டார். விருப்பமில்லாதவர்கள் மௌனமாக இருந்தார். இப்பொழுது அந்த குட்டு போடுறதுக்கு யாரும் இல்லை என்ற ஒரு நிலைமை மாறி இருக்கு. அந்த ஆளுமை இல்லாமல் போனது எம்மவர்களுக்கு ஒரு கொண்டாட்டமாகி மாறி இருக்கிறது சுயநலவாதிகள். உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு தமிழ் தேசிய பரப்பில் ஒரு குருவாக இருந்து கொண்டு தமிழ் தேசிய பரப்பில் தமிழர்களுக்காக குரல் கொடுப்பதிலே முன்னின்று செயற்படுகின்ற அருட்தந்தை ஆம்ஸ்ட்ராங் அவர்களை தான் சந்தித்து இன்றைக்கு பேச போகிறோம். அதிலும் முள்ளிவாய்க்கால் பொது கட்டமைப்பினுடைய மிக முக்கியமான உறுப்பினராகவும் இன்றளவும் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பாக சர்வதேச அளவிலே கொண்டு சேர்க்கின்ற பணிகளை செய்து வருகின்றார் அருட்தந்தை. நிறைய விஷயங்கள் அவரோடு சேர்ந்து பேச போகிறோம். வாங்க உள்ளுக்கு போய் பேசலாம். வணக்கம் ஃபார். சமகாலத்தில் அதிகமாக தமிழ் தேசிய பரப்பில் செயற்பாடுகள் உங்களை முன்னு காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதுலேயும் தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற அநீதிகள், ஒடுக்குமுறைகள், எங்களுக்கு இடம்பெற்ற இன அழிப்பு சார்ந்த அந்த விஷயங்களை வெளியே கொண்டு வரதில் உங்களுடைய பங்கு தீவிரமாக இருக்குது. அதுலேயும் முள்ளிவாய்க்கால் பொது கட்டமைப்பினுடைய இணைத்தலைவராகவும் செயற்படுறீங்க. இந்த விஷயம், அதுவும் எங்களுக்கு இடம்பெற்ற இந்த அநீதியை நாங்கள் வெளியே கொண்டு வர வேணும் என்ற விஷயத்தில் நீங்கள் அவ்வளவு ஆர்வம் காட்டுறதுக்கான காரணம் என்ன? அதில் முன்னின்று செயற்படுறதுக்கான ஒரு அத்திவாரம் அமைஞ்ச விஷயம்னு இதை சொல்லுவீங்க. இதுக்கு 2 வகையான காரணங்களை நான் பார்க்கலாம் என்று நீங்கள் கேட்டாப்புல தான் யோசனைக்கு வருகிறது. சிந்தனையில் வர விடயம் ஒன்று, நான் தமிழன் என்கிற உணர்வும், 2வது நான் கிறிஸ்தவ உருவாக்கம், நான் பெற்ற கிறிஸ்தவ உருவாக்கமும் தான் இந்த தமிழ் தேசிய பரப்பிலே ஈழ தமிழ் மக்களாகிய மத உறவுகளுக்கு நடந்த அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கவும், அந்த போராட்டங்களிலே ஒரு பங்காளனாக இருக்கவும் எனக்கு உந்தி கொண்டிருக்கிறது. இந்த 2 விடயங்கள் தான். ஒன்று, நான் ஒரு தமிழன் என்கிற அந்த உணர்வு பார்க்கிற பொழுது நமக்கு செய்யப்பட்ட அத்தனை அநீதிகளையும் நாங்கள் பார்க்கலாம். ஆரம்பத்திலே 1981ஆம் ஆண்டு ரத்தினபுரியிலே நிவித்திகள் என்கிற பகுதியில் என்னுடைய அப்பா 2 கடைகள் வைத்திருந்தார். அந்த இனக்கலவரத்தின் நேரம் அத்தனை சொத்துக்களையும் இழந்து உயிரை கையில் பிடித்து அவர்கள் ஓடி வர வேண்டிய நிலைமை இருந்தது. அந்த காலத்தில் இருந்து எங்களுடைய மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை நாங்கள் உன்னிப்பாக அவதானிக்க ஆரம்பித்தோம். அதனை தொடர்ந்து வந்த போராட்டம், கோட்டை சுற்றி வளைக்கப்பட்ட நேரம், அதில் நடந்த சண்டைகள், மரணங்கள், அதை தொடர்ந்து இந்திய இராணுவம் வருகை தந்தமை, அவர்களை வரவேற்ற விதம் மக்களும், அதனை தொடர்ந்து அவர்கள் செய்த அநீதியல் அட்டூழியங்களையும் நாங்கள் பார்த்திருந்தோம் ஒரு சிறுவனாக. அதைத் தொடர்ந்து போராட்டம் வீச்சடைந்த பொழுது ஒரு சிறுவனாக அதை அவதானித்து கொண்டிருந்தோம். விடுதலைக்கான அந்த முயற்சிகள், நம்முடைய இளைஞர்களுடைய செயற்பாடுகள், அர்ப்பணங்கள் எல்லாம் எத்தனையோ விடயங்களை நாங்கள் அவதானித்தோம். அப்போ அந்த பார்வை, அதில் நமக்கு அளிக்கப்பட்ட அநீதிகள் இவற்றையெல்லாம் சிறுவயது பக்கம் அவதானித்த அந்த அவதானிப்பு
ஒரு ஈழ மக்களுக்கான அல்லது சாதாரணமாக ஒரு அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு அழைப்பாக என்னுடைய மனதிலே பதிய ஆரம்பித்தது. நான் குருமடத்துக்குள்ளே பிரவேசித்து அந்த குருமட வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுடைய ஆன்மீக உருவாக்கலுக்காக திரு அவையில் இருக்கக்கூடிய புனிதர்களுடைய வரலாறை நாங்கள் படிப்பதும் உண்டு. அந்த வேளையில் பலருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம். சிறப்பாக தெற்கிலே வாழ்ந்த அமலமருத்தியாயிகள் சபையை சார்ந்த ஃபாதர் மைக்கேல் ரொட்ரிகோ என்று சொல்லப்படக்கூடிய குருவானவர். அவர் ஜேவிபியினுடைய காலத்தில் வெள்ளவாய புத்தள பகுதியில் ஏழை மக்களின் நலன் கருதி தன்னுடைய 2 டாக்டரேட் கல்விகளை கற்பித்தல் பணிகளை விட்டுவிட்டு இந்த ஏழை மக்களோடு அவர் ஒருவராக தன்னை அர்ப்பணித்து வாழ ஆரம்பிக்கிறார். அவர் ஒரு ஜேவிபியை சார்ந்தவர் என்று இலங்கை அரசு தீர்மானிக்கிறது. அவர் ஒரு திருப்பலி ஒப்புக் கொடுக்கிற பொழுது அவரை சுடுகிறார். அவருடைய வாழ்க்கை என்னை பாதித்திருக்கிறது. அதே போல பலருடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். அது 2ஆம் உலகப் போர் காலங்களிலே இடம்பெற்ற விடயங்களிலே எமது குருக்களுடைய பங்களிப்பு, ஆயர்களுடைய பங்களிப்புகள் எல்லாம் பல்வேறு விடயங்களை என்னுடைய மனதிலே இருத்தி இருக்கிறது. மேக்ஸ்மன் கோல்பேங்கிற ஒரு குருவானவர் எவ்வாறு இன்னொரு சகோதர கைதிக்காக அவர் தன்னுடைய உயிரை கொடுக்கிறார் என்கிற விடயத்தை நான் பார்த்திருக்க முடியும். அதே போல் தென் அமெரிக்காவிலே எல்சால்வடோர் அந்த பகுதியிலே வாழ்ந்திருக்கக்கூடிய ஆயர் தன்னுடைய மக்களுக்காக உயிரை கையளித்த அந்த செய்திகளை பார்த்தோம், படித்தோம். அவர்களுடைய அந்த உண்மைக்கான போராட்டம், மனித உரிமைக்கான போராட்டம், அதனை தொடர்ந்து தென் அமெரிக்காவிலே வளர்ச்சி அடைந்த விடுதலை இறையியல். அப்போ அதனுடைய தாக்கங்கள் எங்களுடைய என்னுடைய இறையியல் கல்வியிலே ஒரு புதிய பரிமாணத்தை உருவாக்கி இருந்தது. அதே வேளையில் எங்களுடைய குருமட உருவாக்கத்தில் எங்களுடைய முன்னாள் இயக்குனர் தந்தை அதிபர் தந்தை ஃபாதர் S.J. இம்மானுவேல் அவர் ஒரு அதீதமான தமிழ் தேசிய செயற்பாட்டாளராக இருந்திருக்கக்கூடியவர். உலகளாவிய பிறப்பிலே அவர் தன்னுடைய பணிகளை ஆட்சி வந்திருக்கக்கூடியவர். அவர் எங்களுடைய அதிபராக இருந்த பொழுது நாங்கள் இந்த இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருந்த அந்த காலத்தில் கூட நடந்த விடுதலை புலிகள் நடத்தின அத்தனை போராட்டங்களிலும் நாங்கள் சென்றிருக்கிறோம், பங்கெடுத்திருக்கிறோம். இப்போ அவ்வாறான அந்த பங்கேற்புகளும் அந்த சிந்தனைகளின் உள்வாங்குதல்களும் என்னை இயல்பாகவே இந்த பணிக்குள்ளே நகர்த்தி இருக்கிறது என்பதை நான் பார்க்கலாம். ஆகவே அந்த தமிழ் தேசியம் சார்ந்து மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, எங்களுடைய திரு அவை அந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும், அவ்வாறு அநீதி துன்பங்களுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு தோழமையாக இருக்க வேண்டும் என்கிற அந்த போதனை என்னுடைய வாழ்விலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று எண்ண முடிகிறது. அப்போ இந்த 83 கலவரம்ங்கிறது உங்களையும் இந்த சிறு வயதில் பாதிச்சிருக்குங்கிறத ஏற்றுக்கொள்ளலாம். 81ஆம் ஆண்டு 81 அப்போ உங்களோட பூர்வீகம் ரத்தினபுரி எப்படி? இல்லை, எங்களோட பூர்வீகம் கரம்பன், ஊர்காவற்றுறை. ஆனால் எங்களுடைய அப்பாவுடைய கடை அங்கு வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறேன். என்ன அவங்க எரிச்சவங்களா? கடை அவ்வளோத்தையும் எரித்து சூறையாடி அனைத்து சொத்தும் இழக்கப்பட்டு உயிர் கையில் பிடித்து கொண்டு ஓடி வந்து சேர்ந்த நிலைமை ஏற்பட்டது. அப்போ அந்த விஷயம் உங்களுக்கு தாக்கமாக இருந்து அதை அதாவது ஒரு மத குருவா செய்யலாம்ங்கிற முனைப்போடு இந்த இடத்துல செயல்பட்டு கொண்டு போய் ஏற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இதனுடைய தொடர்ச்சியாக நான் பார்க்கிறேன். அது முதலாவது நிகழ்வாக என்னுடைய மனதில் பாதித்த ஒரு பாதிப்பாக இருந்திருக்கலாம். எங்களுடைய குடும்பத்துக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பு, எவ்வாறு ஒரு இனமாக நாங்கள் ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டோம் என்றதில் இருந்து அந்த விடயம் மாறி இருக்கிறது. அது இப்பொழுது அந்த குடும்பம் என்றதையும் கடந்து ஒரு மனித நேயத்துக்கோடு கலந்ததாக மாறி இருப்பதை பார்க்கிறேன். அதை இப்போ நீங்கள் சிறப்பாக செய்கிறீங்க அல்லது அந்த விஷயத்தை முன்கொண்டு நகர்த்துறீங்க உணர்றீங்களா? நீங்கள் எங்களால் முடிஞ்ச வளங்களுக்கு ஏற்ப செய்கிறோம். இல்லை, ஏன்னா இந்த கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன்னு சொன்னால், மன்னர் ஆயராக இருந்த முன்னாள் ஆயராக இருந்து நாயப்பு ஜோசப் ஆண்டகை அவர்களுடைய செயற்பாடு யுத்தம் மௌனிச்ச பிறகு தீவிரமாக இருந்தது. இங்கே இருக்கக்கூடிய பல தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் அவருடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. எங்களுக்கு நடந்தது இனழிப்பு தானுங்கிற சுட்டி காட்டினும் அவர் தான். 1,50,000-40,000 பேர் இறந்ததுங்கிறதையும் சர்வதேசத்துக்கு கொண்டு வர அவர் தான். அதுக்கு பிறகு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய, அதாவது கத்தோலிக்க மதம் சார்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய தலைமை இல்லையேங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருந்தது. அது இப்பயும் இருக்குதா அந்த கேள்வி? அது நிச்சயமாக இருக்க செய்கிறது. என்னென்னு சொன்னால், நாங்கள் உதிரிகளாக இருக்கிறோம். ஒரு
அதிகாரத்தோடு குரல் கொடுக்கிறது என்பது ஒரு முதன்மையான ஒரு விடயமாக இங்கே இருக்கிறது. அது இந்த காலத்தில் நமக்கு இல்லாதிருக்கிற ஒரு விடயம் இருக்கிறது. ஆனால் அவ்வப்பொழுது சில வேளைகளிலே எங்களுடைய திருகோணமலை ஆயர் தந்தை அவர்கள் சில காரியங்களிலே அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அப்போ எங்களுடைய ஆலோசனைகளை தரக்கூடியவராக அவரோடு இணைந்து நாங்கள் பணியாற்றி கொண்டும் இருக்கிறோம். அவ்வாறு ஒரு சிலர் இருக்கிறார்கள், சில குருக்கள் பணியாற்றுகிறார்கள், மக்கள் பணியாற்றுகிறார்கள். ஆனால் ஒரு ஆயிரண்டு சொல்லுகிற பொழுது அவருடைய அந்த பணி பொறுப்பு கொஞ்சம் மேலே பேசப்படக்கூடிய ஒரு விடயம். அந்த வகையில் நாங்கள் இல்லை என்று சொல்லத்தான் வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அந்த அளவு அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்படவில்லை. ஆர் ஜோசப் ஆண்டகை அவர்கள் கொடுத்த அந்த வீச்சு தற்பொழுது இல்லை. அது முன்கொண்டு செல்றதுக்காக ஏதாவது வழிகள் செய்து கொண்டிருக்கீங்களா? அதாவது கத்தோலிக்க திருச்சபை என்ற அடிப்படையில் கேட்கிறேன். இந்த விஷயம் இந்த மனித நேயம் அல்லது மனித உரிமைக்கான பணி என்பது இயல்பாக உருவாக வேண்டி இருக்கிறது. ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியாது, அல்லது கதிரை கொண்டு வர முடியாது. அந்த கதிரையிலே நாங்கள் இருக்கிற பொழுது மக்களை சந்திக்கிற அந்த சந்திப்புகள், போராட்டக்காரர்களை சந்திக்கிற அந்த சந்திப்புகள் தான் ஒரு உள்ளார்ந்த ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்தலாம், கொண்டு வரலாம். அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியை நாங்கள் அவ்வப்பொழுது ஏற்படுத்துகிறோம். சில பல தடவைகள் தோல்விகளை சந்தித்திருக்கிறோம் என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது. இதுல இந்த குருக்களினுடைய பங்களிப்பு, இந்த விடுதலை போராட்டத்தில், அதிலும் இந்த ஆயுதமேந்தின போராட்டத்தில் குருக்களுடைய பங்களிப்பு, அது இந்த உயிர் தியாகங்களை நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். குறிப்பாக வங்காளை பங்கு தந்தைய அந்த அருட்தந்தை பஸ்டியன் அவர்கள், அருட்தந்தை கிளி ஃபாதர், அதே போன்று இங்கே ஜிம்ரோன் ஃபாதரை பற்றிலாம் நாங்கள் கேள்விப்பட்டாங்க. இந்த இடம் மல்லப்பட்டிங்கிறது அவர் இந்த இடத்துல காணாமல் ஆக்கப்பட்டவர், இந்த இடத்துல அவர் கடைசியாக கண்டேன்னு சொன்னவங்க. என்ன நடந்தது அங்கு? பல குருக்கள் இந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார்கள், அல்லது தீமைக்கு எதிராக பணியாற்றி இருக்கிறார்கள், அல்லது விடுதலைக்காக அவர்களுடைய மூச்சை கொடுத்திருக்கிறார்கள், ஈடுபாட்டோடு செயற்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் வங்காளையில் ஃபாதர் மேரி பெஸ்டியனை நாங்கள் எடுத்துக்கொண்டால், அவர் போராட்டத்துக்கு உதவினார் என்பதற்கு அப்பால் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு குரலாக அவர் இருந்தார். அவர் ஒரு இனத்துவேசியாக அல்ல, மாறாக கொல்லப்பட்டவர்களை அடக்கம் செய்தல், பசித்திருப்போருக்கு உணவை கொடுத்தல் போன்ற ஒரு ஆழமான ஒரு ஆத்மார்த்த பணியைத்தான் அவர் ஆற்றி கொண்டிருந்தார். ஆனால் அவர் அடையாளம் படுத்தப்பட்டார் விடுதலை போராளிகளோடு. எனவேதான் அவர் படுகொலை செய்யப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அந்த கிளியை நாங்கள் பார்க்கிற பொழுது அவர் உண்மையிலேயே தமிழக விடுதலை புலிகளுடைய செயற்பாடுகளை மிக நேர்த்தியாக அனுசரித்தவராக, அதில் ஈடுபட்டவராக நாங்கள் பார்க்க முடிகிறது. வடகிழக்கு மனித உரிமை காப்பகத்தின் தலைவராக இருந்து பல ஆவணங்களை தயாரித்து மேற்கொண்டவர். அவரும் கிளைமோர்லே கொல்லப்பட்டார், ஃபாதர் ரஞ்சித் கிளைமோர்லே கொல்லப்பட்டார், சந்திரா பெர்னாண்டோ மட்டக்களப்பிலே கொல்லப்பட்டார். மட்டக்களப்பிலே மக்களுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்த அமெரிக்காவினுடைய குருவானவர், தேசபை குருவானவர், அவர் 36 ஆண்டுகள் இந்த வருடம் அவர் காணாமல் ஆக்கப்பட்டார். இவ்வாறு பலருடைய குருக்களுடைய அர்ப்பணிப்புகள் அங்கங்கே இருக்கிறது. உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். காணாமலாக்கப்பட்டவர்களோடு எங்களுடைய அருட்தந்தை ஜிம்ப்ரவுன் இறுதி நாள் சரணடைந்த பொழுது நமது முன்னே நாள் பத்திரிகையாளர் கல்லூரியினுடைய அதிபர் பிரான்சிஸ் அடிகளார் அவர் போராளிகளோடு சரணடைந்தார். அவர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர்களுக்குள்ளே பத கிளியை பார்க்கிறோம், பத ரஞ்சித்தை பார்க்கிறோம், சந்திரா பெர்னாண்டோ, பல குருக்களை நாங்கள் அதற்குள்ளே பார்க்கிறோம், மேரி பெஸ்டியன். அவை அந்த குருக்கள் தமிழ் மக்களுக்கு என்றதை விட பாதிக்கப்பட்டவர்களுக்காக அவர்கள் இல்லை. ஜிம்பரோடு நாங்கள் பார்த்தோம் என்றால் விடுதலை புலிகளுக்கு உதவி செய்தார் என்றதல்ல, அந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு இருந்தார், காயப்பட்டவர்களை அழைத்து சென்றார், பசித்திருத்தோருக்கு உணவை கொடுத்தார். அந்த கணங்கள் மிகவும் ஒரு கடினமானவை. ஆனால் அந்த கணங்களிலே அந்த இறுதி நாட்களிலே அந்த 20ஆம் தேதி காணாமலாக்கப்படுகிறார். 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2006ஆம் ஆண்டு இந்த ஆலயத்திலே, இந்த அல்லைப்பட்டி ஆலயத்திலே இரவு செல்வீச்சப்படுகிறது. மன்னிச்சுக்கொள்ளுங்க, என்ன நடந்தது? அப்படி இதுக்குள்ள நடந்த அந்த விஷயத்தை கேட்கிறோம். 2006ஆம் ஆண்டு 11ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம்
முகமாலையிலே சமாதானம் நிறுத்தப்படுகிறது. அங்கு சண்டை ஆரம்பிக்கிறது முகமாலை காவலரன் பகுதியில். அப்பொழுது விடுதலை புலிகளுக்கும் இராணுவத்துக்கும் சண்டை அங்கு ஆரம்பமாகிறது. அதே நாள் இரவு எல்லைப்பட்டியிலே விடுதலை புலிகள் தரையிறங்குகிறார்கள். தரையிறங்கி இங்கே இருந்த இராணுவ முகாம்களை தாக்குகிற பொழுது சில நாட்கள் 10 நாட்களுக்கு முதல் தான் ஃபாதர் ஜிம் பிரவுன் இந்த எல்லைப்பட்டி பங்கை பொறுப்பெடுக்கிறார். 2006ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் நாள் இங்கே இருந்த ஒரு குடும்பத்தை ஆயுததாரிகள் சென்று இரவு அவர் தூங்கி கொண்டிருக்கிற பொழுது துப்பாக்கியால் சுட்டுக் கொள்கிறார். ஆயுததாரிகள் யாரு? இராணுவமா இல்லாட்டி வேறு யாரும் இருக்க முடியும்? இராணுவம் தான் இருக்கும். இராணுவமும் இராணுவத்தினுடைய உதவியாளர்களாக இருந்திருக்கக்கூடிய இதர குழுக்களாக இருக்கலாம். யாரென்று இரவு தெரியாது. ஆனால் எந்த வகையிலும் சம்பந்தப்படாத சாதாரண மக்கள் கொல்லப்படுகிறார். அவர்கள் கொண்டு போட்டு இந்த பகுதியால் போகிற பொழுது கடையில் நின்ற ஒருவரையும் சுட்டுட்டு போகிறார். ஆகவே அன்று ஒரு பெரும் வன்முறை மக்கள் மேல், அப்பாவி மக்கள் மேல் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. அந்த இரவு காயப்பட்டவர்களை அருட்பணி அமல்ராஜ் இரவு தனியே அவரின் உதவியாளரோடு தன்னுடைய காரிலே தான் அவர் அந்த காயப்பட்டவர்களை வைத்தியசாலை கொண்டு போனார். அப்ப அன்று அந்த ஆரம்பிக்கப்படுகிற அந்த கொடூரமான நிகழ்வு மே மாதம். அதன் பின்பு அந்த நிகழ்வு எல்லாம் மாறி மக்கள் ஓரளவு சுமூகமாக இருக்கிற பொழுது அங்கே சண்டை ஆரம்பிக்கிறது. இது சமாதான காலத்துல இந்த கொலை நடக்கிறது. அதுக்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி அவர்கள் 11ஆம் தேதி திரையிறங்குகிறார்கள். இராணுவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் சண்டை இடம்பெறுகிறது. ஆகவே பின்னர் மக்கள் இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற பொழுது வீடுகளிலும் இருக்கிறார்கள். ஆலயத்திலும் கூட பேர் இருந்த வழிதான் செல் வீச்சப்படுகிறது. இந்த செல் தொடர்ச்சியாக இதுக்குள்ளே விழுந்து பலர் அன்று கொல்லப்படுகிறார். அப்போ கொல்லப்பட்ட மக்கள், காயப்பட்ட மக்களை, கொல்லப்பட்டவர்களை அடக்கம் செய்கிறார்கள். காயப்பட்டவர்களை வைத்தியசாலையை கொண்டு போக வேண்டிய தேவை. குடும்பத்தில் 2 குழந்தைகள். அவர்களை கொண்டு போகிற பொழுது இராணுவம் தடை செய்கிறது. ஒரு மாறி கெஞ்சி மன்றாடித்தான் அவர்களை கொண்டு போகிறார், கைட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறார். அதுக்கு பிறகு ஏனையவர்கள் கைட்ஸ் ஊர்காவற்றுறை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார். அதைத் தொடர்ந்து ஊர்காவற்று பகுதியில் இந்த குழுக்கள் ஆம்புலன்ஸில் வந்து ஏனையவர்களை ஒழுங்குபடுத்தி அங்கு அழைத்து சென்ற பின்பு அருட்தந்தை அவர்கள் சார்பாக அவர்களுக்குரிய பணியை, மனிதாபிமான பணிகளை செய்கிறார். செய்த பின்பு 20ஆம் தேதி அவர் அல்லப்பட்டி காவலர் நிலையை பதிவு செய்து அல்லப்பட்டிக்குள்ளே செல்வதை நாரந்தனை பங்கு தந்தையாக அப்போது இருந்திருக்கக்கூடிய மறைந்த பீட்டர் துரரிடம் அவர் செல்வதை பார்த்திருக்கிறார். அவர் இன்னொரு சகோதரனோடு, விமலதாசன்கிறவரோடு அவர் அல்லப்பட்டிக்கு வருவதை பார்த்திருக்கிறார். பார்த்ததுதான் 1000 பகல் சந்தித்து, காலை சந்தித்து அவரிடம் அனுமதி பெற்று இங்கே வந்து அவருக்கு கிராமத்துக்குள்ளே போயிருக்கிறார். இதற்காக போனார் தெரியவில்லை. பெரும்பாலும் அந்த மக்களினுடைய தேவைக்காக ஏதாவது பார்ப்பதற்காக போயிருக்கலாம். அப்ப இது முழுவதும் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது அந்த நேரம். இதுல ஒரு கேள்வி கேட்கிறோம், அந்த விடுதலை புலி போராளிகள் அந்த நேரம் இங்க இல்ல. அவர்கள் 12ஆம் தேதி இரவே அவர்கள் இந்த இடத்தை விட்டு வெளியேறி 13ஆம் தேதி இரவு அவர்கள் இந்த இடத்தை விட்டு போய்விட்டார். 13ஆம் தேதி மாலை பொழுது அவர்கள் பயணமாகிவிட்டார்கள். அந்த 13ஆம் தேதி இரவு சண்டை நடக்கிற பொழுது அவர்கள் யாருமே இல்லை என்றுதான் மக்கள் சொல்லுகிறார். அதற்கு பிறகு இராணுவத்தின் முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இந்த இடம் இருக்கிறது. இருந்த பொழுது ஃபாதர் ஜிம் பிரவுன் உள்ளே வருகிறார். அதற்கு பிறகு இதுவரை அவருடைய செய்தி இல்லை. 20 வருடங்களாகி போய்விட்டது. அப்ப அவருடைய காணாமல் ஆக்கப்படுவதில்லை நிச்சயமாக படைதாரிகள்லாம் காரணம். அதோட வழக்குகள் பெருசா பெரிய அளவில் நடந்த மாதிரி தெரியல. வழக்கு தொடரப்பட்டது, அது பெண்டிங்ல இப்பொழுது இருக்கு. ஆனா இந்த அளவுக்கும் நீதி கிடைக்குமாங்கிறது தெரியாது. எப்படி நாங்கள் ஒரு அநீதி செய்த ஒருவரிடம் எவ்வாறு நீதி எதிர்பார்க்க முடியும்? அநீதி செய்தவரிடம் நீதி நாங்கள் எதிர்பார்ப்பது மடமைத்தனத்தின் வெளிப்பாடாகத்தான் இருக்கு. உண்மைதான். இப்ப இலங்கை அரசு, இலங்கை படையினர் அவர்களுடைய ஒரு அங்கம்தான் நீதி அமைப்பாக இருக்கிறது. அது சுயாதீனமாக இலங்கையில் இயங்குகிறதா என்றால் பெருங்கேள்வி. அதுவும் இன்னும் அரசியல் அழுத்தங்களுடன் நீதித்துறை இங்கே கொண்டிருக்கிறது, காவல்துறை இங்கே கொண்டிருக்கிறது என்பது அனைவருமே தெரிந்த ஒரு விடயமாக இருக்கிறது. அப்ப எல்லா விடயத்திலும் ஒரு அரசியல் கலப்பு கலந்து போய் இருக்கிறது.
அது எந்த அரசு வந்தாலும் அந்த அரசியல் கலப்பு இருக்கிறது. ஆக அந்த அரசியல் கலப்பு இருக்கிற இடத்தில் ஒரு சுயாதீனமான நீதி நமக்கு கிடைக்குமான்றது ஒரு கேள்வி. இதுல நான் ஒரு கேள்வி, நீங்க இந்த அதாவது குற்றம் தவறிழைத்தவர்கள்ட்டே நாங்க நீதியை எதிர்பார்க்கறது சாத்தியப்படாதுங்கிறது நீங்க சொல்றீங்க. அதால இந்த கேள்வியை கேட்கிறேன். முள்ளிவாய்க்கால் பொது கட்டமைப்பு என்ற விஷயத்தில் நீங்கள் இணைத்தலைவராக செயற்பட்டு கொண்டிருப்பீங்க. அங்கே முள்ளிவாய்க்காலுக்கு நாங்கள் வரும்போது முன்னெண்டு செயற்படுற நீங்கள் சுவாமி அவர்கள் அவங்க எல்லாம் முன்னெண்டு செயற்படுற நாங்கள் பார்த்துருந்தாங்க. எப்படி அந்த விஷயத்தை கையில் எடுத்து செய்கிறீங்க? அதுக்கும் குற்றமளித்த தரப்பட்டே நாங்கள் நீதியை எதிர்பார்க்க முடியுமா அந்த இடத்துல? நாங்கள் இப்போ கடந்த ஒரு 7-8 வருடங்களாக அந்த பணியை நாங்கள் ஆற்றி வருகிறோம். நான் அப்பொழுது இரண்டப்பாலையிலே பங்கு தந்தையாக இருந்தேன். அந்த காலங்களிலே மகாபலி பகுதியாக எல் வலயம் என்று சொல்லப்பட்ட அந்த பகுதியிலே சிங்கள குடியேற்றங்களை வேகமாக உருவாக்க இலங்கை அரசு திட்டமிட்டது. எந்த காலகட்டம் அது? 2016, 17 அந்த காலங்களில், 18ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு காலத்தில். அப்பொழுது நாங்கள் தமிழர் மரபுரிமை பேரவை என்கிற ஒரு அமைப்பை நாங்கள் இந்த விடயங்களை அறிந்த பொழுது எங்களுடைய குருக்கள், அங்கு பணியாற்றிய ஏனையவர்கள், அரசு ஊழியர்கள், ஆர்வலர்கள், வைத்தியர்கள், சட்டவாளர்கள் என்று இணைந்து ஒரு குழுவாக தமிழர் மரபுரிமை பேரவை முல்லைத்தீவு என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கினோம். அதில் நான் ஒரு இணைத்தலைவர். அந்த இணைத்தலைவராக நாங்கள் அந்த ஒரு பெரிய ஒரு மாபெரும் போராட்டத்தை, போருக்கு பின்னரான முல்லைத்தீவிலே இடம்பெற்ற மாபெரும் மக்கள் திரள் பேரணியாக ஒன்றை நாங்கள் மகாபலி எல் வலயத்துக்கு எதிராக நடாத்தியிருந்தோம். அது சிங்கள தேசத்திலே அரசியல் ரீதியாக பல அழுத்தங்களை கொடுத்திருந்தது. அந்த எல் வலயத்தினுடைய செயற்பாடுகளை அவர்கள் நிறுத்த வேண்டி இருந்தது. ஒரு எழுச்சியான ஒரு விடயமாக அமைந்திருந்தது. அதை தொடர்ந்து இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் விடயத்திலே அரசியல் கட்சிகள் தங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கை அதிலே முன்னிறுத்துகிறார்கள் என்பதை மக்கள் உணர்ந்து பல கட்ட கூட்டங்கள் இடம்பெற ஆரம்பித்தன. அப்போ நாங்களும் ஒரு மக்கள் பிரதிநிதிகளாக, ஒரு சிவில் சொசைட்டியாக, சிவில் சமூகமாக அந்த கூட்டங்களை பங்கெடுத்திருந்த பொழுது தேர்தல் அரசியலிலே இல்லாதவர்களை கொண்டு இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்கிற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதில் நான் எங்களுடைய அமைப்பின் சார்பாக இணைத்தலைவராக என்னை நியமித்தார்கள். அந்த வேளையிலே தென்கையிலே ஆதீனத்தினுடைய அகத்திய அடிகளார் ஒரு இணைத்தலைவராக அந்த பிரதேசத்திலிருந்து, அந்த கிராமத்திலிருந்து ஒருவர் இணைத்தலைவராக 3 பேருடைய இணைத்தலைமையிலே அந்த நிகழ்வை நாங்கள் ஆரம்பித்தோம். இந்த கிராமத்தில் இருந்தவருக்கு இராணுவ அழுத்தங்கள் இருந்ததனால் அவர் கொஞ்சம் சற்று பின்வாங்கி செல்ல வேண்டியிருந்த சூழ்நிலை இருந்தது. அதைத் தொடர்ந்து நானும் தென்கையிலே ஆதீனம் குருக்களும் எங்கள் 8 தமிழ் மாவட்டங்களை சேர்ந்த மக்களுமாக பிரதிநிதிகளுமாக இணைந்து ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கி அன்று தொடக்கம் இன்று வரை அதில் செயற்பட்டு வருகிறோம். அதில் எங்களுடைய கோரிக்கைகள் அல்லது எங்களுடைய பிரகடனங்கள், ஒவ்வொரு வருடமும் நாங்கள் நிறைவேற்றுகிற நமது பிரகடனத்தை நீங்கள் பார்த்தால், இலங்கை அரசிடம் நாங்கள் நீதி கேட்கவில்லை. நாங்கள் சர்வதேசத்திடம்தான் அந்த நீதிக்கான குரலை தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறோம். அது எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும், எங்களுடைய தமிழர்களுடைய நிலத்தரப்பில் இடம்பெறுகிற அத்தனை போராட்டங்களை நாங்கள் அவதானிக்கிற பொழுது உள்தக பொறிமுறை என்பது எங்களுக்கு சாத்தியமற்றது. அது காணாமல் ஆக்கப்பட்டார் என்ன, அல்லது சிறையில் இருப்பவர்களாக இருந்தால் என்ன, அல்லது கொலை செய்யப்பட்டவர்களாக இருந்தால் என்ன, முள்ளிவாய்க்காலாக இருந்தால் என்ன, எதுவாக இருந்தாலும் இலங்கை அரசிடம் இருந்து நமக்கு நீதி கிடைக்காது என்பதை அத்தனை தமிழ் மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் இது 80கள் 70களுடைய பிற்பகுதியிலே ஆயுத போராட்டமாக வெடித்திருந்தாலும் மாறியிருந்தாலும், இது 1960களிலே தமிழ் மக்கள் இளைஞர்களை ஒரு ஆயுத போருக்கு கொண்டு வருவதற்காக திட்டமிட்ட ஒரு நிகழ்வின் தொடர்ச்சியத்தை நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம். எங்க தமிழரை ஒரு ஆயுத ரீதியான ஒரு போராட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற இலங்கை அரசினுடைய முயற்சியிலே தான் இந்த மே 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் நாள் அந்த அழிவு முடிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கலாம். இன்றும் அந்த இனப்படுகொலையின் எச்சங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது விகாரைகளாக இருக்கலாம், குடியேற்றங்களாக இருக்கலாம், அது தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. ஆகவே அவர்கள் எவ்வாறு நீதி தருவார்கள்?
அது சாத்தியமற்ற ஒரு விடயம். எனவேதான் நாங்கள் ஒரு சர்வதேச பொறிமுறை ஒன்றைத்தான் நாங்கள் அது சாத்தியப்படும்னு நினைக்கிறீங்களா? சர்வதேச விசாரணைங்கிற வந்து கடைசி யுத்தம் சார்ந்து இடம்பெறும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கிறது. அது எவ்வாறு இருக்கிறது என்றால், ஒரு நேர்மையான ஒரு தலைமை சர்வதேச ரீதியிலே மனித உரிமை சார்ந்த ஒருவர் வருகிற பொழுது அது சாத்தியப்படும். அல்லது இலங்கை அரசு எப்பொழுது சர்வதேச அல்லது விதிகளோடு இயங்காமல் தங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இயங்க முற்படுகிற பொழுது அந்த வேளையிலே மாற்றங்கள் உருவாக்கப்படலாம். ஆகவே நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. நாங்கள் சரியாக எங்களுடைய வெளிநாட்டு சக்திகளை கையாள வேண்டிய தேவை நம்மிடம் இருக்கிறது. சந்தர்ப்பத்துக்காக காத்து கொண்டு சொல்றோம். சந்தர்ப்பம் வருகிற பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் இந்த சந்தர்ப்பங்களை உருவாக்க வேண்டிய தேவையும் அது ஒரு புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற மக்களுடைய ஆதரவும் இதுக்கு தொடர்ச்சியாக இருந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் இதுல ஒரு கேள்வி உண்டு, எங்களுக்குள்ளே நிறைய பிளவு இருக்குது. அதான் நிச்சயமாக தமிழர்களுடைய வரலாற்றிலே நாங்கள் தோற்று போனதற்கான காரணம் நம்மிடம் இல்லாமல் போன ஒற்றுமையின்மை. அது ஒரு பெரிய ஒரு கடினமான ஒரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆக அந்த தமிழர்களுக்கு இடையில் இல்லாமல் போன அந்த ஒற்றுமையின்மை தான் எங்களோட தோல்விக்கே காரணம். அது ஆயுத போராட்டமாக இருந்தால் என்ன, இன்று இடம்பெறுகிற கட்சி மோதல்களை பார்த்தால் மிக மற்றமான விடயங்களிலே தான் எங்களுடைய கட்சிகள் இப்பொழுது கவனம் செலுத்த ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே அது எங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக இருக்கிறது. எங்களுடைய கட்சிகள் அதிகம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. தமிழர்கள் நாங்கள் அதிகமாக யோசிக்க வேண்டியிருக்கிறது. நாங்கள் சிங்கள கட்சிகளை பார்த்தால் அவர்கள் எந்த ஆட்சி அமைத்தாலும் அவர்களுடைய தேசிய கொள்கையில் ஒன்றாகத்தான் இருக்கிறார். தமிழர்களை அழிப்பதுங்கிற கொள்கையிலே அது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருந்தால் என்ன, ஐக்கிய தேசிய கட்சியாக இருந்தால் என்ன, ஏன் ஜேவிபியினராக இருக்கக்கூடிய என்பிபியாக இருந்தால் என்ன, அவர்களுடைய கொள்கையிலே மாற்றம் இல்லை. சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லுகிற இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய அடித்தள சிஸ்டம் நாங்கள் பார்த்தால் அவர்கள் இந்த சிங்கள பௌத்த தேசவாதத்துக்கு அப்பால் போக தயாராக இல்லை என்றால் அங்கு அந்த விடயம் அவதானிக்கப்பட வேண்டியது. இன்னும் மிக முக்கியமான கேள்வி என்றால், இந்த முள்ளிவாய்க்கால் என்ற கட்டமைப்பு, பொது கட்டமைப்பு உருவாக்கி நீங்கள் திரு அகத்தியர் அடிகளார் எல்லாரும் இணைஞ்சு இதை முன்கொண்டு செல்றீங்க. அந்த கட்டமைப்பினுடைய நோக்கம் வெறுமனே முள்ளிவாய்க்காலுக்குள்ளான் இருக்க போகுதா, அல்லது தமிழர்கள் எதிர்பார்க்கிற ஒரு ஒருங்கிணைப்பு அல்லது ஒரு அமைப்பு, ஒரு தமிழர்களுக்கு எல்லா விஷயத்திலையும், கல்வியில் இருக்கலாம், பொருளாதாரத்தில் இருக்கலாம், எல்லாத்திலையும் நாங்கள் நல்ல அடி வாங்கிட்டோம், இந்த விஷயத்துக்கான தீர்வுகளையும் உங்களோட கட்டமைப்பு செய்யுமா, அல்லது அதை நகர்த்துறீங்களா? அதை பற்றி சார், முள்ளிவாய்க்கால் பொது கட்டமைப்பு என்பது ஒரு குறுகிய நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு அல்ல. அதிலே நினைவேந்தல் என்பது ஒரு அம்சம், அதான் எங்களுடைய முதன்மையான பணியும் இருக்கிறது. அதே வேளையிலே அதையும் கடந்து நாங்கள் பயணிக்க வேண்டிய காலகட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். அப்போ அண்மை கால எங்களுடைய கலந்துரையாடல்களிலே அதை எவ்வாறு இன்னும் ஒரு அரசியல் மயப்படுத்தலாம் என்கிற விடயங்களை நாங்கள் ஆழமாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். மிக விரைவில் அதற்கான பணிகளையும் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். அதாவது எங்களுடைய தமிழ் தேசியம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய செயற்படுகின்ற அனைத்து அரசியல் கட்சியாளர்கள், சிவில் சமூகத்தினர்கள், மக்கள், புலம்பெயர் அமைப்புகளை சார்ந்தவர்கள், சர்வதேச ரீதியில் இருக்கக்கூடிய ஏனையவர்களை ஒருங்கிணைத்து ஒரு புதிய வேலை திட்டம் ஒன்றை நகர்த்துவதற்கான ஆரம்ப கலந்துரையாடல்கள் அப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதை விரைவில் நாங்கள் ஒரு செயல் பணியாக, ஒரு திட்டமாக நாங்கள் செயல்படுத்தி இருக்கிறோம். ஏன்னு சொன்னால், இப்போ இந்த விஷயத்தில் தமிழர்கள் நாங்கள் வலுவிழந்திருக்கிறோம். உண்மையை சொல்லணும், 2009 யுத்தம் மௌனிச்ச பிறகு, யுத்தம் முடிவடைஞ்ச பிறகு, நாங்கள் யுத்தத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கிறோம். முடிவடைஞ்ச பிறகு எங்களுக்கான ஒரு காத்திரமான பேசுகின்ற ஒரு ஆளுமை அல்லது பேசக்கூடிய ஒரு கட்டமைப்புங்கிற ஒன்று இல்லை. அதை இப்போ இருக்கிற சர்வதேச நாடுகளும் எதிர்பார்க்குது. உதாரணத்துக்கு இந்தியா இலங்கையில் இருக்கக்கூடிய எங்களோட தமிழ் தேசிய கட்சிகளை சந்திக்கும் போது சொல்கிற விஷயம், எல்லாரும் ஒன்றா சேர்ந்துவாங்க, எங்கள்கிட்ட இல்லாத பிரச்சனை இந்த ஒற்றுமை. இதுக்கு நீங்கள் எப்படியான முடிவுகளை உங்களோட அமைப்பு சார்ந்து எடுப்பீங்க? நாங்கள் தற்பொழுது இருக்கிற பூகோள அரசியல் விடயங்களை நாங்கள் அவதானித்து பார்த்தால், ஒன்றா இருந்த எங்களை அழிச்சு போட்டு திருப்பி ஒன்றா வாங்கோண்டு கேட்குற
கோரிக்கைகளை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஒரே குரலோடு ஒரே தளத்தில் ஒரே நோக்கத்தோடு ஒரே அணியாக பயணித்து கொண்டிருந்த எங்களை அழித்துவிட்டு நீங்கள் மீண்டும் ஒன்றா வாருங்கள் என்பது ஒரு வேடிக்கையாக இல்லையா? அது எனக்கு ஒரு வேடிக்கையான ஒரு கோரிக்கையாகத்தான் நான் முதலிலே அதை நான் அவதானிக்கிறேன். ஆக ஒன்றாக இருந்த எம்மை அழித்த பின்பு நீங்கள் ஒன்றா வாங்கோன்னு கேட்கிறது என்பது ஒரு இலகுவான காரியம் இல்லை. அது அவர்கள் பொதுவாக சந்திக்கிற பொழுது ஒன்றா வாங்கோன்னு கேட்பார்கள். தனித்தனியை சந்திக்கிற பொழுது அவர்கள் எதை சொல்லுகிறார்கள் என்பதை நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டி இருக்கிறது, அவதானிக்க வேண்டி இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஒரு பொதுவான ஒரு வேலை திட்டத்தின் பொதுவான நோக்கத்தின் அடித்தளத்தில் நாங்கள் பயணிக்க வேண்டிய ஒரு காலத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஒரு சுயநல அரசியல்வாதிகள் சிலரால் நாங்களுடைய தமிழ் சமூகம் பலத்த துன்பத்துக்கு உள்ளாகி இருக்கிறோம். சில வேளைகளில் நாங்கள் போராட்ட காலத்தில் எங்களுடைய இளைஞர் யுவதிகளுடைய அர்ப்பணத்தை பார்த்தோம் என்றால் எவ்வளவு அந்த காலத்துக்குள்ளே தங்கள் முழுமையாக அர்ப்பணித்து செயல்பட்டார்கள். அவர்களுடைய பாதையிலே நாங்கள் பயணிக்க வேண்டியவர்கள் இன்று நாங்கள் எவ்வளவு பேர் சிறப்பாக அந்த உயர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசியலாளர்கள் எவ்வளவுக்கு அவர்கள் அந்த விலை போனவர்களாக மாறி இருக்கிறார்கள் என்கிற அந்த துன்பியல் அனுபவத்தை தான் நாங்கள் பார்க்கிறோம். நிச்சயமாக ஒரு காலம் வரும், அதுக்காக நாங்களும் தொடர்ந்து உழைப்போம். என்ன கவலைன்னா வாக்குக்காக எல்லாரையும் சிதறடிச்சு கொண்டிருக்கிறாங்களா தான் பிரச்சனை. இப்போ நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க தேர்தல்கள். இப்போ முதலமைச்சர் யார், வடக்கின் முதலமைச்சர் யார்? அப்போ நாங்கள் ஈழம் தமிழ் தேசியம் என்று பேசியவர்கள் இப்பொழுது முதலமைச்சர் யார் என்ற போராட்டத்துக்குள்ள நிற்கிறோம். அப்போ எங்களுடைய தமிழருக்கான விடிவு முதலமைச்சராக வாரதா இல்லை என்றால் அதையும் தாண்டி போக வேண்டி இருக்கிறதா என்பதை தமிழ் மக்களாகி நாங்களும் அதிகம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. சில வேளைகளில் கட்சிகள் அல்லது கட்சியாளர்கள் சுயநல கட்சியான தேர்தலுக்கு உள்ளே போன பொழுது மக்கள் அவர்களை ஓரங்கட்டி இருக்கிறார். ஆனால் இன்னொரு வகையில் சிலரை அதீதமாக உயர்த்தி வைத்திருக்கிறார். அது ரெண்டுமே சிந்திக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் சரியானவர்களை இனம் கண்டு நாங்கள் புதியவர்களை அல்லது நல்ல ஆளுமை உள்ளவர்களை நாங்கள் உயர் அரசியல் நிலைகளுக்குள்ளே கொண்டு போகிறதும் அவசியம். சில வேளை சொல்லுகிறார்கள் பாராளுமன்றத்தில் பேசணும். பாராளுமன்றத்தில் பேசி எதிர்கட்சியாக கூட எங்களோட தமிழர்கள் இருந்தார்கள். சாதிக்க முடியாமல் தான் நாங்கள் போராட்டத்தை ஆரம்பிக்க வேண்டி இருந்தது. அப்போ எங்கே போயிருக்கிறோம் என்றால் மீண்டும் ஆரம்ப புள்ளியில் போய் நிற்கிறோம். ஆக நாங்கள் பாராளுமன்றத்தில் பேசுவதல்ல, சர்வதேச ரீதியிலே பேச வேண்டியிருக்கிறது. புலம்பெயர் அமைப்புகள் அங்கும் நான் பார்க்கிறேன். நான் பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், அவதானித்திருக்கிறேன், செய்திகளை பார்க்கிறோம். பார்க்கிற பொழுது வேதனையாக இருக்கிறது. அங்கும் அந்த சுயநலங்கள் குட்டி குட்டி விருப்புகளுக்காக முன்னுக்கிறவர்களைத்தான் நாங்கள் அவதானிக்க முடிகிறது. முன்ன 2009ஆம் ஆண்டு வரை நமக்கு ஒரு தலைமை இருந்தது. அந்த தலைமையின் கீழ் எல்லோரும் அணிதிரண்டார். விருப்பமில்லாதவர்கள் மௌனமாக இருந்தார். இப்பொழுது அந்த குட்டு போடுறதுக்கு யாரும் இல்லை என்ற ஒரு நிலைமை மாறி இருக்கிறது. இப்போ வகுப்பறையில் சேர் இருந்தால், ஆசிரியர் இருந்தால், குழப்படி செய்கிற பையனுக்கு ஒரு குட்டு போடுவார் பழைய காலத்தில். இப்போ குட்டே இல்லாது. ஆனால் அந்த 2009 வரையும் ஒரு தலைமை இருந்தது, ஒரு ஆளுமை இருந்தது. ஆனால் அதிகமானவர்கள் ஒரு வார்த்தையை பேசுவதற்கு முன்பு அதிகம் தடவை யோசித்திருப்பார்கள். ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்பு எத்தனையோ விடயம் யோசித்திருப்பார்கள். அல்லது இராணுவத்தினுடைய ஆயுத துணையோடு இருந்தவர்களை தவிர ஏனையவர்கள் அதிகமாக சிந்தித்த காலத்தை தான் நாங்கள் பார்த்துருந்தோம். அது புலத்திலும் சரி புலம்பெயர்ந்த தேசங்களிலும் சரி இருந்திருக்கிறது. ஆனால் இன்று அந்த ஆளுமை இல்லாமல் போனது எம்மவர்களுக்கு ஒரு கொண்டாட்டமாகி மாறி இருக்கிறது சுயநலவாதிகள். அவை மக்கள் நாங்கள் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. சுயநலவாதிகளுக்கு வாய்ப்பு கொடுப்பதை விட தனித்துவமாக சிந்திக்கக்கூடிய புதிய தலைமைகளை நாங்கள் அடையாளம் காண்பது மிக அவசிய தேவை இருப்பதை நான் பார்க்கிறேன். கட்டாயம் இந்த விஷயத்தை சிவில் சமூகமாக ஒரு கட்டமைப்பாக உங்களை போன்றவர்கள் முன்கொண்டு சென்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும். காரணம் வெறுமனே கட்சிகள் தங்களுக்கு பின்னால் எங்களை இழுத்துக்கொண்டு அந்த கட்சிக்கு பின்னால் இந்த கட்சிக்கு பின்னால் இந்த ஊரண்டு இல்லாமல் கட்டமைப்பு என்ற விஷயத்தினூடாக யார் தேவையோ அவர்களுக்கு அந்த கட்டமைப்பு நகரத்தில் சிறப்பாக இருக்கும். இந்த நேர்காணலும் நேரத்தை ஒதுக்கினதுக்கு நன்றி.
உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த நேரத்தை என்னிடம் தந்து நமக்காக வந்து இந்த உங்களுடைய கருத்தையும் நீங்கள் கேட்டதுமைக்கு நன்றி. அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் தேசியத்தை நோக்கி நம்முடைய மக்களுடைய இலக்கை நோக்கி பயணிப்போம்.